இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தொடர்நிலை செய்யுள் வரிசையில் வந்து இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழர்களோட வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிமேகலை வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு வந்து மணிமேகலை துறவு என்று வேறு பெயரும் இருக்கான். இந்த மணிமேகலை அவர்களோட துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெண்மையை முதன்மைப்படுத்துவதால் புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சி காப்பியம் வந்து சிலப்பதிகாரமாக மணிமேகலையா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரலாம். ஆனால் புரட்சி காப்பியம்னா மணிமேகலை தான் வரும். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியமா, இது வந்து பண்பாட்டு கூறுகளை காட்டுதான். இக்காப்பியம் சொற்சுவையும் நிறைஞ்சிருக்கு, பொருட்சுவையும் நிறைஞ்சிருக்கு, இயற்கை வர்ணனைகளும் நிறைந்ததாகவும் இருக்குது. இது வந்து பௌத்த சமய காப்பியம். இது நல்லா நான் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணிமேகலை வந்து பௌத்த சமய சார்புடையது, அதாவது பௌத்த சமய நூல்.